ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தமிழக அரசு இந்த வாரத்தில் அறிவிச்சிருக்கக்கூடிய டாப் 10 அதிரடி அறிவிப்புகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரேஷன் கார்டு அப்டேட்டில் இருந்து பட்டா மாறுதல் வரைக்கும் பல முக்கியமான திட்டங்கள் இருக்குது. வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், முழுசாக பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி குரூப்ஸுக்கும் இப்போவே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். வாங்க அந்த 10 அறிவிப்பு என்னென்னு ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அறிவிப்பு பார்த்திங்கன்னா, ரேஷன் கார்டு பயோமெட்ரிக் அப்டேட் KYC. நீங்கள் AAY அல்லது PHH வகை ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்களா? அப்போது இதை கண்டிப்பாக உங்கள் கார்டில் இருக்கிற எல்லா நம்பர்களும் ரேஷன் கடைக்கு போய் கைரேகை பதிவு KYC செய்யணும். இதுக்கு கடைசி தேதி பார்த்திங்கன்னா ஜூன் 30, 2026. ஒருவேளை நீங்கள் வேறு ஊரில் தங்கியிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ரேஷன் கடையில் போயிட்டு இந்த பயோமெட்ரிக் பதிவை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அறிவிப்பு நம்பர் 2 பார்த்திங்கன்னா, பட்டாவுடன் நில வரைபடம் FMB இணைப்பு. இனிமேல் தமிழ்நாட்டில் சொத்து வாங்கும்போதோ அல்லது பட்டா பெயர் மாற்றம் செய்யும்போதோ வெறும் பட்டா நகல் மட்டும் ஆன்லைனில் வராது. அது கூடவே உங்கள் நிலத்தோட வரைபடமும் FMB மேப் சேர்ந்து தமிழ் நிலம் இணையத்தில் தானாகவே அப்டேட் ஆகிடும். அதனால் நம்ம தனியாக வரைபடத்துக்குன்னு அலைந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண வேண்டிய வேலை மிச்சம். மூன்றாவது அறிவிப்பு, சுய தொழில் செய்ய 15 லட்சம் வரை லோன். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு சொந்தமாக தொழில் தொடங்கி செட்டில் ஆகணுமா? தமிழக அரசின் UYEGP ஸ்கீம் சூப்பராக ஹெல்ப் பண்ணுதுங்க. இதுக்கு கல்வி தகுதி வெறும் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 18 வயது முதல் 45 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். 15 லட்சம் ரூபாய் வரை லோன் கிடைக்கும். அதில் 25% மானியம் தராங்க. ஆனால் குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். முறையான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணணும். அடுத்து 4வது அறிவிப்பு பார்த்திங்கன்னா, அறிவிப்பு நம்பர் 4, முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். உங்கள் குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் குழந்தைகள் அல்லது 2 பெண் குழந்தைகள் மட்டும் இருந்தால் அரசு சார்பில் 3 லட்சம் வரை நிதி உதவி தர்றாங்க. அந்த குழந்தைக்கு 18 வயது முடிஞ்சதும் இந்த தொகையை வட்டியோடு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ஆண் குழந்தை இருக்கக்கூடாது. பெற்றோருக்கும் 40 வயதுக்குள் இருக்க வேண்டும். குடும்ப கட்டுப்பாடு பண்ணி இருக்கணும். இதில் ஒரு ஸ்பெஷல் விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்தால் குழந்தைக்கு பிறந்த 3 வருஷத்துக்குள்ளேயும் 2 பெண் குழந்தைகள் இருந்தால் 2வது குழந்தை பிறந்த 3 வருஷத்துக்குள்ளேயும் சேவை மையம் மூலமாக அப்ளை பண்ணிடணும். குடும்ப ஆண்டு வருமானம் 1,20,000க்குள் இருக்கணும். தேவையான டாக்குமெண்ட்ஸ்: பிறப்பு சான்றிதழ், பெற்றோர் வயது சான்றிதழ், குடும்ப கட்டுப்பாடு சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ் மற்றும் ஆதார் விவரங்கள். இவை அனைத்தும் எடுத்துகிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து 5வது அறிவிப்பு நம்பர் 5, முதியோர்களுக்கு இலவச பேருந்து டோக்கன். சென்னை மாநகராட்சியில் இருக்கிற மூத்த குடிமக்கள் சிரமமில்லாமல் பயணிக்க இலவச பேருந்து டோக்கன்கள் வழங்கப்படுகிறது. வர்ற ஜூலை 26 முதல் டிசம்பர் 2026 வரைக்கான 6 மாத காலத்திற்கு மாதத்துக்கு 10 டோக்கன் வீதம் மொத்தம் 60 டோக்கன்கள் தராங்க. சென்னை முழுக்க இருக்கிற 39 மையங்களில் இது வாங்கிக்கலாம். எந்தெந்த மையங்கள் தெரிஞ்சிக்க அங்கே இருக்கிற QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. அறிவிப்பு நம்பர் 6வது பார்த்திங்கன்னா, திருச்செந்தூர் கோயிலில் மொபைல் ஃபோன் தடை தீவிரமாக்கும். வர ஜூலை 1 முதல் 2026 முதல் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்குள்ளே மொபைல் ஃபோன் கொண்டு போக விதிக்கப்பட்ட தடையானது மிக தீவிரமாக நடைமுறைப்படுத்த உள்ளது. மீறி போனால் ஃபோன் கொண்டு போன ஃபோனை பறிமுதல் செஞ்சு அபராதம் விதிப்பாங்க. அதனால் பக்தர்கள் எல்லாரும் கோயிலுக்கு வெளியே இருக்கிற மொபைல் கவுண்டரில்
டெபாசிட் கவுண்டரில் ஃபோனை பாதுகாப்பாக வச்சுட்டு போங்க. அடுத்து அறிவிப்பு நம்பர் 7 பார்த்தீங்கன்னா, டாப்ஸ் ஓய்வூதிய திட்ட இடைக்கால நிவாரணம். அரசு ஊழியர்களுக்கான டாப்ஸ் பென்ஷன் திட்டமான முழுமையாக அமலுக்கு வர வரைக்கும் ஊழியர்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு ஒரு இடைக்கால நிவாரண அரசாணையை அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி ஓய்வு பெறும் பெறும் ஊழியர்கள் கடைசியாக வாங்கின சம்பளத்தில் 30% அல்லது 10,000 ரூபாய் இதில் எது அதிகமோ அது இடைக்கால பென்ஷனாக வழங்கப்படும். இதோட முழு விவரம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து 8வது அறிவிப்பு, யூபிஎஸ்சி மெயின்ஸ் தேர்வுக்கு 25,000 ஊக்கத்தொகை. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் யாரெல்லாம் யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு மெயின்ஸ் தேர்வுக்கு ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கு மெயின்ஸ் தேர்வுக்கு தயாராக ஊக்கத்தொகையாக ரூபாய் 2,500 வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இந்த நிதியை வாங்குகிற தகுதி உள்ளவங்க ஜூன் 30, 2026க்குள் ஆன்லைன் மூலமாக உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. அறிவிப்பு நம்பர் 9, தமிழக அமைச்சர்களின் பர்சனல் எண்கள் வெளியீடு. பொதுமக்கள் தங்களோட குறைகள் புகார்களை நேரடியாக அமைச்சர்களிடமோ கொண்டு சேர்க்கும் வகையில் தமிழக அமைச்சர்களின் பர்சனல் ஃபோன் எண்கள் மற்றும் மெயில் ஐடிகள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. உங்களுக்கு ஏதாச்சும் அர்ஜெண்ட் கம்ப்ளைண்ட் இருந்தால் இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தி அவங்கள தொடர்பு கொண்டு நீங்கள் பயன்பெறலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 10, அறிவிப்பு நம்பர் 10, பள்ளிகளிலேயே ஜாதி இருப்பிடச் சான்றிதழ் மற்றும் பிரைவேட் ஸ்கூல் ஆன்லைன் லைசன்ஸுகள். பள்ளி கல்வித்துறை சார்பில் 2 முக்கியமான அப்டேட் இருக்குது. அதாவது 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் பள்ளி மாணவர்களுக்கு அவங்க படிக்கிற பள்ளியிலேயே ஜாதி சான்றிதழ், கம்யூனிட்டி இருப்பிட சான்றிதழ், நேட்டிவ் சர்டிஃபிகேட் வழங்க அரசாணை வெளிவந்துள்ளது. இதற்காக 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களோட டேட்டாவை ஸ்கூலில் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் தனியார் பள்ளிகள் தங்களோட உரிமத்தை புதுப்பிக்க லைசன்ஸ் ரினியூவல் பார்த்திங்கன்னா வருகிற ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆன்லைன் சிஸ்டம் கொண்டு வர போகிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்தோட டாப் 10 அதிரடி அறிவிப்புகள் இதுதான். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.